ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்பார்க் வித் பவி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆயில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது அண்ட் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரியன்ஸ் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அபவுட் த ஹேர். இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இப்படி இதனால தான் நம்ம ஹேர் இப்படி பிரேக் ஆகுதா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோல கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து போடலாம், வெந்தய சீட்ஸு. உங்களுக்கு டைம் இல்லை, இஃப் யூஆர் இன் அ ஹரி யூ கேன் கீப் இட் ஸ்பீட் ஆல்சோ. பட் நான் வந்து ஸ்பீடாக வைக்கிறது ரொம்ப அட்வைசபிள் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, ஸ்பீட் வச்சா இந்த மாதிரி போகலாம் வரும். அது அதோட ஃப்ளேவரை வந்து மாற்றும். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. எல்லாமே இப்போ ஒரு சத்தம் வருது இல்லை, அது வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆகிடும். ஐ திங்க் இட்ஸ் டன். அந்த சத்தம் கேட்கல பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப். ஸோ இன்னைக்கு எப்படி ஆயில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் செக்ஷனாக தான் அப்ளை பண்ணணும் ஆயில். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருக்கும். அண்ட் ஆயில் வார்ம் அந்த லெவலில் இருக்குதான்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு சின்ன காட்டன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஃபிங்கர்ஸ்லேயும் அப்படியே அப்ளை பண்ணலாம், பட் அது நல்லா அப்சர்வ் ஆகாது ஸ்கேல்பில். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து கோம்ல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் காட்டன் வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ரெகுலராக நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் ஹேரை. பட் எனக்கு ரீசண்டாக கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரிஸியான ஃபீல். எனக்கு ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஹேரு. கொஞ்சம் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரிஸி ஆகிற ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து இப்போ நான் வந்து ஸ்கேல்ப் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், கீழே இன்னும் அப்ளை பண்ணலை. ஓகேங்களா? பிகாஸ் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன லைட் மசாஜ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுக்கக்கூடாது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாட்ஸ்லாம் இருக்கும், ஹேர் ஃபால் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ஆயில் அப்ளை பண்ணால் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு எங்கேயுமே நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது. லைக் சன் எக்ஸ்போஸ்டாக அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா விச் இஸ் நாட் ரியலி அட்வைசபிள். ஏன்னா நம்ம ஊர் வெதருக்கு கண்டிப்பாக அந்த பொல்யூஷன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்னோடய ஹேரோட எண்டில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரிஸியாக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த லெவலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்ட்டு. அவ்வளோதான், அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு. அந்த ½ அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் கோல்ட் சைனஸ் இருக்கிறவங்க ஈவினிங் டைமில் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, மோஸ்ட்லி மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. முடித்தோடனே இந்த மாதிரி தூக்கி ஒரு பன் மாதிரி போட்டுருங்க, டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. இல்லை உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ½ அன் ஹவர் மினிமம் உங்களோட ஸ்கேல்பில் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்ட் ட்ரை பண்ணுறீங்களோ, இல்லை நார்மலாக வந்து ஹேர் வெட்டில் வைக்கவே வைக்காதீங்க. இட் இஸ் நாட் ரியலி அட்வைசபிள். நீங்கள் கண்டிப்பாக ஹேரை ட்ரை பண்ணிடணும். ரொம்ப ஹீட் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, மீடியம் ட்ரையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ எப்படி கோம் பண்ணணும், நாட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஃபர்தராக வரும். ஸோ ஃபுல் ஹேரை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஆயிலில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஹாய். ஸோ இப்போ ஷவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷவர் எடுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் எடுத்து இமிடியேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் இமிடியேட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ஹேரில் அந்த வெட் இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் ஹேருக்கும் அது ஸ்ட்ரென்தன் கொடுக்காது. அது ஒரு மாதிரி ஹேர் பிரேக்கேஜஸில் லீட் ஆகும் ட்ரையர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் எடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு பன் மாதிரி இந்த மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களுக்கு கோல்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜஸ்ட் 2-3
மினிட்ஸ் இஸ் ஃபைன். இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பன் போட்டுட்டு லைக் மேக்கப் உங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு தென் ஃபைனலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரை பண்ண போகிற ஹேரை அண்ட் அதில் வந்து நாட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும், ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சீரம் அப்ளை பண்ணலாம், அண்ட் ஆஃப்டர் ஹேர் ட்ரை எப்படி சீரம் அப்ளை பண்ணணுன்றது தான் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் பிஃபோர் தட் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஹேருன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அந்த காட்டன் ஷால் வச்சு பண்ணதுலேயே எனக்கு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. பிகாஸ் நான் க்ரூம் ஆகிற வரைக்குமே நான் வந்து போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்னாது இருக்கும். நவ் ஒரு லைட்டாக சீரம், எனி சீரம் ஆஃப் யோர் சாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு லைட்டாக சீரம் எடுத்து ஸ்ப்ரெட் இட் ஈவன், பட் டு நாட் ரப் இட் பிகாஸ் அது அப்சர்வ் ஆகிடும். அண்ட் தென் ரொம்ப டைட்டாக இப்படி ரப் பண்ணாதீங்க ஹேரை. பிரேக்கேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் வந்து உடையும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ தான் நாட்ஸ் ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் யூஸ் யுவர் டீடாங்கிள் கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லு வச்ச கோம் தான் யூஸ் பண்ணணும். கிட்ட வச்ச கோம் வச்சு நீங்கள் நாட்ஸ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஹேர் வந்து கண்டிப்பாக புல் பண்ணி வரும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த டேங்கிள்ஸ் வந்து அப்படியே எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது மொத்த முடியோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஸ்ட்ரக் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஹேரு. ஸோ இப்போ என்ன செய்வாங்க, நிறைய பேர் இப்படியே புல் பண்ணிடுவாங்க. புல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் பிரேக் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுதோ அப்போ இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு வெரி ஜென்டிலாக நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணணும். சேம் இந்த சைடும். எனக்கு நார்மலி நிறைய நாட்ஸ் வராது பிகாஸ் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவேன் ஹேரை. ஸோ யா, இப்போது ஹேர் ட்ரை பண்ணும் பிகாஸ் இன்னும் எனக்கு அந்த வெட் இருக்குது ஹேரில். ஸோ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ ஹேர் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவுமே அப்வர்ட் டைரக்ஷன் வந்து பண்ணுவேன். ஸோ ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அண்ட் ஒரு ஒரு லைட்டாக அந்த ஃப்ரிஸினஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் திருப்பி இவ்வளோ ரொம்ப மைல்டு, ரொம்ப கம்மி, ஒரு ட்ராப் ஆஃப் இது இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். அதனால் ரொம்ப லைட்டு. அண்ட் சீரம் எப்போவுமே ஒரு ஜென்டில் மசாஜ் ஆன் த ஹேர் நீங்கள் இப்படி கொடுக்கணும். ஸ்பெஷலி உங்களோட எண்டு, ஹேரோட எண்டில். ஏன்னா அங்கே தான் ரொம்ப ஃப்ரிஸி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜென்டில் இது லைட்டாக ஒரு ஹேருக்கு ஒரு மசாஜ் மாதிரி. அண்ட் கீழே பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். பிகாஸ் எடுத்தோடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்களே பார்ப்பீங்க அந்த ஃப்ரிஸினஸ்லாம் இல்லாமல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் ஹேர் கோம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக ஹேர் ட்ரை பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது ஹேரு. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் எது இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.